ஹாய் காய்ஸ், நான் தான் ராக்கே. நீங்கள் பார்க்கும்போது ஒரு கோயம்புத்தூர் லாக். தம்பி கூட அட்மிஷன் போட போயிருந்தோம். பஸ் புக் பண்ணியிருந்தோம். அந்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் பஸ்ஸும் வந்துருச்சு. பஸ்ஸில் ஏறிட்டு அப்படி கொஞ்சம் நேரம் சாஞ்சிருந்தோம். சாஞ்சு அப்படி நம்ம ஊரோட அழகாக வித் ரெயினோட அப்படி அந்த விண்டோ வழியாக பார்த்துட்டே இருந்தோம். அப்புறம் இது ஒரு 11:30 மணியை போல் பஸ்ஸை நிப்பாட்டி டீ குடிக்க சொன்னாங்க. அப்போ நான் டீயும் ஸ்நாக்ஸும் வாங்கினேன். அதான் நம்ம பஸ்ஸு. நான் பஸ்ஸோடு டீயை காமிக்கலான்னு ட்ரை பண்ணேன். ஊடால ஒரு பையன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டான். அப்புறம் டீயும் அதையும் ஒரே வீடியோவில் காமிச்சிட்டு அங்கே பே பண்ணிவிட்டு ரிட்டன் பஸ்ஸுக்கே வந்தாச்சு. இதான் பஸ்ஸு. கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு. அங்கேருந்து அப்பா லாலா ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் புக் பண்ணாங்க. அங்கே போய் இருந்து பாட்டு கேட்டுக்கிட்டு அப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு காலேஜுக்கு போகிறதா பிளானு. அங்கே இந்த பாட்டு போட்டிருந்தாங்க, உண்டான காயம். அங்கே டிவி போட்டு பார்த்துட்ருக்கையில் இந்த பாட்டு போட்டாங்க. அதை அப்படி கேட்டுக்கிட்டு வைப் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் தான் பிளான் வந்துச்சு. அங்கே வந்து 2 மணிக்கு தான் காலேஜில் கூப்பிட்டாங்கன்னு. ஒன்றே தான் நாங்கள் கோயிலுக்கு போகிறதா பிளான் போட்டோம், மருதமலை கோயிலுக்கு. அப்புறம் சட்டுப்புட்டுன்னு முடிவு பண்ணிட்டு எல்லோரும் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு தோசை சாப்பிட்டோம். தோசை சாப்பிடல, இது வீடியோ எடுக்க முடியல, ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுன்னு இது வீடியோ எடுக்க முடியல. அப்புறம் அந்த வீடியோ கூட 2 டீயும் குடித்தோம். அப்படியே டீயை குடிச்சிட்டு இதான் போட்டு போனோம் அவுட்ஃபிட்டு கோயிலுக்கு. அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வரையில் இங்கே இதான் பஸ் ஸ்டாண்ட். பஸ்ஸில் ஏறி தான் மருதமலைக்கு போனோம். அங்கே போனதும் இதான் மருதமலை பஸ் ஸ்டாண்டு. இங்கேருந்து கோயில் கோபுரத்தை காட்ட ட்ரை பண்ண முடியல. இதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. ஆனால் கோயிலில் காற்றை பார்த்தீங்களோ, சரியான காற்று. அங்கே கோயில் அடிவாரத்துலேருந்து மேலே உள்ள கோயிலுக்கு ஒரு பஸ்ஸு போகும். அந்த பஸ்ஸில் ஏறி மேலே வந்தாச்சு. இந்த முன்னாடி பேக் போட்டு போகிறதா தம்பி, சைடு போகிறது அப்பா. இதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. பைக்கெலாம் ரொம்ப பேர் வந்துருந்தாங்க. அப்புறம் செப்பலை வந்து நாங்கள் இங்கே வச்சிட்டோம் டோக்கன் கொடுத்து. அப்புறம் இதான் அந்த கோயிலோட படி. ரொம்ப படி இருந்துச்சு. அதில் அப்படி ஏறி மேலே போய்கிட்டே இருந்தோம். பக்கத்தில் கடைலாம் வச்சுருந்தாங்க, பிரசாத கடை அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதில் அப்படி வாங்கிட்டு அந்த பிரசாதம்லாம் அப்படி வாங்கிட்டு, இதான் அந்த பிரசாத கடை. சக்கரை பொங்கல்லாம் கொடுத்தாங்க. அப்படி வாங்கிட்டு அப்பா கூட தம்பி கூடயும் படி ஏறணும். இதான் அந்த கோயிலோட கட் அவுட்டு. இங்கே வந்து தேவயானி அவங்க கூட ஒரு சிலை இருந்துச்சு, அதை பார்க்கலாம்னா ரொம்ப கூட்டம். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அப்போ முருகரை பார்க்கலான்னு காசு கொடுத்து வரிசையில் நின்ட்டோம். ஒருத்தருக்கு 50 ரூபாயாம். அது அப்படி போயிட்டு சாமியை பாட்டு வெளியே வந்து மாற்றி தின்னார் வச்சுக்கிட்டோம், திருநீர் வச்சுக்கிட்டோம். அப்படி பக்கத்தில் இன்னொரு கோயில் இருந்துச்சு, அதையும் அப்படி தொட்டு கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். கோயிலில் உட்காந்துட்டு இதான் தம்பி, இதான் அப்பா, நானும் உட்காந்துருந்தேன். செல்ஃபி எடுக்கலான்னு பார்த்தா யாருமே கேமராவை பார்க்கல. அப்போ அங்கேருந்து கிளம்பியாச்சு கைஸ். இதான் கோயிலோட ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ். ஆனால் இங்கே ஏதோ கட்டுறாங்கன்னு சொல்லி தான் சுற்றி விட்டாங்க. இதுதான் வியூ பாயிண்ட்டு. இது ஃபுல்லாகவே கோயம்புத்தூர் தான், மருதமலை ஃபுல்லாகவே. இங்கே அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த வியூ பாயிண்டெல்லாம் ஆனால் அங்கே காற்று கைஸ், சரியான காற்று. இப்படி குளிரில் அப்படியே நடுங்கி போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இந்த கோர்ஸ் நீங்கள் எங்கேயா பார்த்துருப்பீங்க, ஸ்ரீ கருணை. அது வந்து நீங்கள் திருச்செந்தூரில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு எழுதி போட்டிருந்தாங்க. இதுதான் கோயிலோட கோபுரம். அப்படி பார்த்துட்டு நாங்கள் அப்படி வந்துட்டோம் கைஸ். அப்படி கோயிலை விட்டு இறங்கி கீழே வந்துட்டோம். அப்புறம் கைஸ் அந்த தேவயானை அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். உட்காந்துட்டு அப்புறம் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் கோயில்கிட்ட வச்சு. அப்புறம் அந்த பஸ்ஸு நின்றுச்சு. அங்கே போய் அப்பா டிக்கெட் எடுத்துகிட்டு பஸ்ஸுக்கு போவோம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் பஸ்ஸெல்லாம் ஏறிட்டு அப்புறம் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கிட்டோம். இதுதான் பஸ் ஸ்டாண்ட், கோயில் கீழே வந்து இறங்கிட்டு அப்புறம் அங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் நடந்து போனோம். இதான் கைஸ் பஸ் ஸ்டாண்டு. இப்போ வரும் பாருங்க, இதுதான் பஸ் ஸ்டாண்டு. அங்கே பஸ் இல்லைன்னு பார்த்தா அப்புறம் ஒரே ஒரு பஸ் மட்டும் தான் நின்றுச்சு. அதுலேயும் போய் ஏறியாச்சு. அப்புறம் இதான் கைஸ் தம்பியோட யூனிவர்சிட்டி, அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. இங்கே எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனி பிளாக் இருந்துச்சு கைஸ். அதுவே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. உள்ள நிறையா ட்ரீஸ் எல்லாம் அக்ரிகல்ச்சர் காலேஜ் தக்கன எல்லாம் வச்சுதாங்க கைஸ். மரம் எல்லாமே ரொம்ப இருந்துச்சு. இங்கே வரேன், இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்டல் சயின்ஸ். அப்படி ரொம்ப இருந்துச்சு கைஸ். நான் அப்படி இவனாக பார்த்துட்டு போனேன். இது வந்து நோ பிளாஸ்டிக்கிற விதமாக ஏதோ இது ஒரு மாடல் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரிமோட் சென்சிங் இந்த டிபார்ட்மெண்ட். அப்புறம் நம்ம போகிற வந்து அந்த அண்ணா ஆடிட்டோரியம் தான் போகணும். இந்த
அப்படி இதில் போய்கிட்டே இருக்கப்போ லைப்ரரி பிளாக் இந்த பிளாக்கில் தான் டோக்கன் கொடுத்தாங்க டாக்குமெண்ட் ஃபில் பண்ணுறதுக்கு. அப்புறம் பார்த்தா மணி 2 மணிக்கிட்ட போகுது. நமக்கு பசி வேறு ரொம்ப எடுத்துச்சு. அப்புறம் தம்பியை டோக்கன் வாங்கிட்டு உள்ளே அனுப்பிச்சி விட்டுட்டு நான் வந்து வெளியில் இருந்தேன். வெளியில் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. இப்போ தங்கச்சியை பார்க்க போனோம். அது வந்து அவள் படித்த காலேஜ் வந்து தனலட்சுமி ஸ்ரீனிவாசன். அங்கே சரியான காற்று காய்ஸ். அங்கே அப்படி காய்ஸ் இது லைவா எப்படி சொல்கிறது, கோயம்புத்தூர் அப்படி காலேஜ் கிட்ட இருக்குது. பனியெல்லாம் அப்படி இருக்குது காய்ஸ். நடக்க கூட முடியல கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைம் இதான் கைஸ். அந்த காலேஜோட என்ட்ரன்ஸ் நல்லா இருந்துச்சு கைஸ். ஆனால் உள்ளே அவ்வளோலாம் இல்லை கைஸ். 2 பில்டிங் தான். அப்புறம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி நம்ம வாக் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. அதில் வாக் பண்ணி போகிறப்பல அப்புறம் ஐ லவ் டிஎஸ்சி அதெல்லாம் பார்த்துட்டு தங்கச்சியெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ரிட்டன் ஹோட்டலுக்கே வந்துவிட்டோம். ஹோட்டலில் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஊருக்கு போகிறதுக்கு தம்பி வாட்டர் பிடிச்சான். வாட்டர் பிடிச்சிட்டு காசுலாம் பே பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு பஸ் புக் பண்ணியிருந்தோம். அது பேர் ஸ்ரீ ட்ராவல்ஸ். அதில் ஏறிட்டு வரையில் ஸ்லீப்பர் போட்டோம் கைஸ். ரொம்ப ட்ராவல் ஆனோடனே முடியலன்னு ஸ்லீப்பர் போட்டோம். அவன் ஒரு 1:30 நிப்பாட்டினான். அங்கே ஒரு பிளாக் டீயை குடிச்சிட்டு சும்மா பார்த்துட்டு இருந்தான் அங்கிட்டும். அப்புறம் ஒரு 2 மணி போல் பஸ் எடுத்தாங்க. உள்ளே வச்சு வீடியோ எடுக்கலாம் பார்த்தா லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. சரி அப்படின்னு தூங்கி எழுந்துச்சு. 5:30க்கு எழுந்துச்சு பார்த்தா நம்ம ஊரே வந்துருச்சு. நம்ம ஊர் அப்படியே லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் உட்காந்து தம்பி கூட பேசிகிட்டு இருந்தேன். இது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு. இதான் அடையாளூர் காய்ஸ். இது வந்து எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்குது. இது வந்து மார்க்கெட்டு போகிற வழியில் உள்ள ரோடு. இங்கே தான் அந்த தம்பியும் நெய் கடை வச்சுருக்கான். அவ்வளோதான் கைஸ். அப்புறம் நான் அப்படி வீட்டுக்கு வந்துட்டேன். தேங்க்யூ.